எங்களுக்கு ஈழத்தை பற்றி தெரியாத எங்களுக்கு நீ ஈழத்தை பற்றி சொல்லி தாரியோ? எங்களுக்கு தெரியாத ஈழமாடா உனக்கு தெரியும் மானம் கட்டவனே. ஏண்டா ஈழத்தமிழன விலை பேசி வித்து வியாபாரம் பண்ணின சரி விட்டுட்டான். எங்களுடைய மாவீரர்கள் குருதியில அந்த நெருப்பில கூதல் காஞ்ச குளிர் காஞ்ச அதையும் பார்த்து கொண்டு விட்டுட்டான். எங்களுடைய ஈழத்து அப்பாவி மக்களின் குருதியில அந்த ரத்தத்துல அந்த சுடலையில எரிகிற அந்த நெருப்பில கூதல் காஞ்சா விட்டுட்டான். அது மட்டும் இல்லையோ, உன் திரைக்கு பின்னால இந்த சிங்களவனங்களை அம்மனப்படுத்தி உடுப்போல உறிஞ்சு கொலை செய்த அந்த படங்களை போட்டுட்டு அந்த திரைக்கு பின்னால போட்டுட்டு நீ பிண வியாபாரம் செய்த விட்டுட்டான். இப்ப என்ன வியாபாரம்? பார்வதி அம்மான சுள்ளச்சாம்பல் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற. 2008ஆம் ஆண்டு இலங்கையில வந்து மன்னார்ல இருந்து முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வந்து படையெடுத்து கொண்டிருக்கிறாங்க. விளங்குச்சுதானே? இலங்கை வரவளம் தெரியாத கனவேருக்கு வந்து இந்த சிக்கல் ஒன்று வரும். முல்லைத்தீவு என்றது அது தலைநகரம். அந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் தலைநகரம் வந்து வங்கக்கடலோர பக்கம் இருக்குது, பெருங்கடல் பக்கம் இருக்குது. ஆனால் அது A9 நெடுஞ்சாலையை ஊடறுத்து மன்னார் அதாவது மேற்கு பிரதேசத்தின் மாவட்டத்தோடு அது இல்லையா மாறுது. அப்ப மன்னார் அந்த முல்லைத்தீவுக்கால முன்னேறி வந்த ராணுவம் முன்னேறி சரியான சண்டை நடந்து கொண்டிருக்குது. அதே நேரம் எங்கட பால்ராஜ் சொன்னன் இறக்கும் காலத்துல சீமானி எங்க இருந்து நீ மாலதீவில என்ன செய்தோன்றது? நீ பெண்டுகளோட கும்மி அடிச்சு கொண்டு பெண்டுகளோட ஜாலியா வந்து கடற்கரையில இருந்து நீ போட்டிருந்த உடுப்பு என்னது? கருப்பு சட்டை. அதுல வந்து ஷேகுவரா படம் போட்டுக்கொண்டு நீ மாலவில இருந்து நல்ல மதுபான மருந்தி போட்டு ஜாலியா இருந்து இருக்கிற. அதான் உண்மையும் கூட. 2008ஆம் ஆண்டு நடந்தது. மாலவிக்கு நீ போலியோ படம் எடுத்து எல்லாம் வந்த நேரம் வந்துட்டுது. நீ நல்ல மதுவில இருந்து நீ. ஆனால் 2009ஆம் ஆண்டு தலைவர் இருக்க நீ மூச்சு காட்டையில தலைவர் 2009 நீ மூச்சு காட்டையில சரி எல்லாம் முடிஞ்சா பிறகு 2010 தான் நீ மூச்சையை காட்டத்து வாங்கினி. அதுக்கு பிறகு நீ எல்லாம் பசார் கதை சொல்லாதங்க ஈழத்தமிழருக்கு. நீ வந்து அந்த நேரத்தை ஏன் 2008ஆம் ஆண்டு 2009ஆம் ஆண்டு போர் நடந்து கொண்டிருக்கத்தானே உண்மையிலே உனக்கு விடுதலை புலின்ற பாட்டு இருந்திருந்தால் நீ மாலதியில இருக்கிற பிரச்சனை இல்லை தானே. எவன்ட படத்தை போட்டா உனக்கு என்ன? தலைவர் பெருவாரின் படம் போட்டுனியோ விடுதலை புலிகளின் கொடியின் படம் போட்டுனியோ இல்ல நீ சேகுரான படம் போட்டு. அதுல நீ சொன்ன வியாக்கியானம் அது வேற. அப்படிப்பட்ட பொறுக்கி நீ வந்து ஈழத்தமிழனுக்காண்டி நீலிக்கண்ணீர் வடிக்காத. முதல்ல நீலிக்கண்ணீர் வடிச்சேன்னு தெரியுதா உனக்கு? முதல்ல வந்து கண்ணீர் விட்டாலும் நீலி கண்ணீர் விடும். என்ன தெரியுமே? நீ கிட்ட போ ஐயோ இந்த செல்லமே முதல குஞ்சு நீ ஏன் என்ன காண்டி வேதனைப்பட அங்க கிட்ட போயிட்டு கண்ணை தடவா சொல் ரெண்டு கேட்கும் அது கழுத்துல பிடிச்சி உனக்கு 2 அடி முடிஞ்சதுக்கு அதை விழுங்கி போட்டு அது போய்கொண்டே இருக்கு ஜாலி வாழ்க்கை. நீ முதல கண்ணீர் விட்டு நீலி கண்ணீர் அடிக்கும் ஒரு முதல்ல நீ ஈழத்தமிழ்ன பொறுத்த வரைக்கும் நீ குரங்கு எப்படியோ நீ சிறு குரங்கு குந்தரா சுத்தி அடிக்கிற குரங்கு குந்து. நீ கொப்பு தாவர குரங்கு. உனக்கு வந்துடா பல பிரச்சனை இருக்குடாப்பா. நீ வந்து ஈழத்தமிழரை வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கும் ஒரு முதலை ஈழத்தமிழரை பொறுத்த வரைக்கும். நீ ஈழத்தமிழன் எப்படா வந்து தலையை நீட்டுவான், அவன் எப்படியுமே வந்து மண்டைய தடவுவான், இழிச்சு வாய்த்தான ஈழத்தமிழன். அந்த நேரம் நான் இந்த நீலிக்கண்ணீரை நம்பிடுவான் ஈழத்தமிழன். அதுல வந்து நான் அவன் கிட்ட வரேன் நான் லபுக்கண்டு பிடிச்சு பிள்ளைங்களான்ட்டு நீ நினைச்சு கொண்டிருக்கிற கனவுகானு. அடுத்த வந்து இந்த கட்சி மாறி நீ மாறாத கட்சி இந்த தமிழ்நாட்டிலே இல்ல. உதாரணத்துக்கு சொல்ல போனால் வந்து இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிகளை ராமராஜியாவெல்லாம் வந்து இந்த கட்சி தாவர விளையாட்டு இல்ல. அவர் கட்சியை வச்சுக்கொண்டு மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்கறது அது ஒரு கோட்பாடு இருக்கு, அரசியல் கோட்பாடு. நீ கட்சியே மாறி தாவினாலே நீ வந்து ஒரு கொப்பு தாவும் குரங்கு. விளங்குச்சதோ? நீ ஒரு கொப்புத்தாவும் குரம்பு. இன்னொரு காலம் நம்ப கூடாது. நீ எந்த நேரத்திலும் எந்த கொப்பும் தாவக்கூடிய வல்லம கொண்டனி. உன்னை நம்பினவன் நடுக்கடல நின்று சாவடிப்பான். பார்த்து இந்த குரங்கு கதை இன்னொன்று சொல்ல பலிக்கலாம். இந்த குரங்கை நம்பி போய் நடுக்கடல தாண்ட கதை இருக்குதல்லோ அது மாதிரி ஆக போது பாரு. இந்த சுண்டலி குஞ்சல் இந்த தம்பிகளுக்கு நடக்க போகுது. பொய் இல்ல, இது ஞான வார்த்தை, உண்மையுமாதான். எல்லாரும் நான் ரோட்ல நிக்க போறீங்க. எங்களுக்கு தெரியாத போராட்டமா எங்களுக்கு தெரியாத அரசியலா? ரெண்டும் சேர்த்து நடத்தினாக்கள் நாங்கள் நல்ல அனுபவப்பட்ட ஆக்கள்.